ஹலோ கைஸ், இட்ஸ் யுவர் பேட் பாய். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிரேக்கிங் ஸ்டோரி 1 அப்படிங்கிற கேம் இருக்குது ரோப்ளாக்ஸில். ஸோ அந்த கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் அடல்ட் கேரக்டர் எடுத்துக்கோம். இந்த ஸ்டோரி எதை பற்றினா எனக்கு தெரிலங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு 5 நாள் கழித்து நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ 114 வியூஸ் போயிருக்கு. ஸோ தேங்க்யூ. இதில் நம்ம சாகிற வரைக்கும் இவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் கேம். சாகிற வரைக்கும் காப்பாற்ற வேண்டாம், அதுதான் இந்த கேம். நம்மளும் அதே மாதிரி இந்த கேரக்டர் டெட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த கேம் வீடியோ பார்க்கலாம். ஒரு வேளை டெட் ஆகிடுச்சு நம்ம அதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டேய் இந்த வண்டி விட்டு இறங்குறா டேய். ஓகே, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கோ. வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ் டு லோடா. இதுதான் நம்ம வந்த வண்டியா? கிராக்கி ஃபார் ப்ரெசன்ஸ் ஏதோ போட்டிருக்கோம், எனக்கு ஒன்றும் புரியல. சரி குதிச்சு பார்ப்போமா? இல்லைங்க, நம்மளோட கேரக்டரே வரல. ரோப்ளாக் ஸ்டோரி கேம். ஐ டோன்ட் கேர். வந்துட்டாங்க போல இருக்கு. ஓகே, என்ன வெள்ளையாக இருக்குது? வந்துட்டான் உள்ள போ. ஓகே ஹலோ, வெல்கம் டு யுவர் நியூ ஹோம். டிவியில் பிரேக்கிங் நியூஸ் லைவிங் அந்த 4 நிமிஷத்தில் பிரேக். தேர் ஆர் ஸ்நாக்ஸ் ஹிடன் அரவுண்ட் தே ரீஸ்டோர் எனர்ஜி. நம்ம இந்த ஹோமை விளாக் பண்ணுவோமா? ஹோம் டூர் பண்ணுவோமா? சும்மா வெளியே போய் பார்ப்போம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா செய்வோம். இதுதான் நம்ம வந்த ட்ரக்கு. பிளாக்கி மார்க். இதான் மார்க்கெட் போல இருக்குது. அங்கே தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. பிரச்சனை இல்லை. லோ எனர்ஜின்னு காட்டுது. எனர்ஜி கம்மியாக இருக்கும் போல இருக்கு நமக்கு. அந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று விற்கிறாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம எனர்ஜி ஏற்றிப்போம். அப்போ தான் வில்லன்ஸை பிடிச்சி அடி நடிச்சு மிதி கொல்ல முடியும். ஏன்னு தெரில, இந்த ரெக்கார்ட் பண்ணனா மட்டும் நமக்கு வாய் வளருது. டேய் கதவு இந்த பக்கம். காசு கேட்குறாங்க. சரி, பேட் இருக்குது, ஏதாச்சும் அடிக்க முடியும். போ. இல்லை, லோ எனர்ஜினால. நீ எதுக்குடா வர? லோ எனர்ஜினால நம்மளால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியல. போ குதி. எதனால லோ எனர்ஜி ஏதாவது ஆகுமோ? இல்லை ஆகலை, நல்லது தான். இவங்களுக்கு மட்டும் எப்படிதான் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ தெரில. இந்த வீடாக இருந்துருமா? இல்லை ஆமாம், கதவு இந்த பக்கம் இருக்கா? நீ மேலே போகிறான். டிவியில் அந்த பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்கன்னு பார்ப்போம். இல்லை போடல. மணி இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட். அந்த பையன் எவனோ ஒருத்தன் இந்த பேஸ்மெண்ட் அன்லாக் பண்ணாமா? இங்கே ஒரு பூனை இருக்குது. போட்டாங்க பிரேக்கிங் நியூஸ். அது டேக் அ சீட் அட் த டின்னர் வில் பி தேர். ஓகேங்களா, சோறு போடுறாங்க. நம்ம சோறு டேய் உனக்கு ஏறி மிதிக்கணும். உன் சேரில் போய் உட்கார்றா. இங்கே நம்ம தான் கிங்கு. எப்படி ராஜா பகுத் மாதிரி இருக்குதா? நம்மளோட டார்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ். 10% 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். அதை மட்டும் அடிச்சிட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போவோம் நிறைய. அதுக்கப்புறம் ஏமியமாக வைப்போம். someone is at the door. நானும் போக மாட்டேனே. போக மாட்டேன். யோ ஓப்பன் த டோர். இட்ஸ் த பீஸா டெலிவரி. பீஸாவா? எதுக்குடா அவனை போய் எதுக்குடா பயங்கரமாக கட்டுறீங்க? எடுத்து விளாச வேண்டியதான். சம் slices ஆஃப் பீஸா appear to be bigger. மற்றவன் சொத்தை நான் ஏன்டா புடிங்கி தின்னணும்? என் கையில் பீஸா இருக்குதா? வாங்கடா. இது எப்படி சாப்பிட்றது? அதுதான் எனக்கு தெரில. எப்படி சாப்பிட்ணும்? இந்த பிரேக்கிங் நியூஸ் போட்டுருவாங்க.
போகிறேங்க. வாட் இஸ் ஐயோ எப்படியா என்னடா லைட் போயிடுச்சு, கரண்ட்டு போயிடுச்சு. வாட் ஹேப்பன்? நம்ம கட்டணும் தெரியல. ஆமாம், கரண்ட்டு போனதுக்கப்புறம் எப்படி டிவி ஓடுது? அப்போது எல்லாம் இந்த பேயோட சதி திட்டம் தான் நினைக்கிறேன். வழி வாங்காமல் விட மாட்டேன்டா. எங்கடா போகிறீங்க? இப்படி பிரேக்கிங் நியூஸ் போகுதுடா. டேய் நில்லுங்கடா, நானும் வரேன். எங்கடா போகிறீங்க? பீஸா இருக்கா? எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இல்லையா போட்டான். என்னது? எமர்ஜென்சி ப்ராட்காஸ்ட். என்ன? ஹேஸ் பிகின் வில்லன்ஸ் ஆன் த யூஸ். ஓ, இவங்க தான் அந்த வில்லன்ஸா? நான் தான் இருக்குது. டாட் டாட் டாட். அப்புறம் ஹோப்ஃபுல்லி நத்திங் டு வரி அபவுட். சரி நம்ம போய் படுத்தோம். எனக்கு இந்த கலர் ரூம் வேணாம். க்ரீன் கலரில் ஏதாவது இருக்கா? இது பிங்க் கலர். இது பொண்ணுங்க படுக்கிற ரூம் மாதிரி. வெளியே போ, வெளியே போகணும், வெளியே போகணும், வெளியே போ. கதை வெங்கடா. என்ன முடிச்சுங்க? இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பச்சை கலர் ரூம் இங்கே இருக்கு. சூப்பர். இப்படி பேட்டை கீழே விடா தம்பி. படுப்போமா? தூங்குடா. அதாண்டா எனர்ஜி ஜாஸ்தியாகும். தூங்கிட்டான். ஜஸ்ட்டு பார்த்தீங்களா? ஓகே சரி தூங்கு. என்ன ஸ்க்ரீனு பிளாக் ஆகுது? என்ன வில்லன் எங்கடா? டேய் தூங்கி அடிக்கிறேன்டா. தூரவனை அடிக்கிறேன். நீ வெக்கமா இல்லை? போடு போடா. ஏய் என்னடா ஓடி தூங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணால் என்ன ஆகுன்னு தெரிய மாட்டோம் உனக்கு. அவ்வளோதான், செத்துப்போ. ஐயோ லோ எனர்ஜி. தூங்க விடுறீங்களாடா? த கிரீன் ரூம் வாஸ் அட்டாக்ட் லாஸ்ட் நைட். ஆமாம், நான் தான் கொண்டுட்டேனே. த பிங்க் ரூம் வாஸ் அட்டாக்ட் லாஸ்ட் நைட். எவ்ரிஒன் சர்வைடா? ஏன் இல்லை, ஏன்னு கேட்கக்கூடாதா? எப்படி எப்படி தேர் கம்மிங் ஃபார் அஸ். ஸோ தூங்குவோம். ஏன் வந்து எனக்கு என்ன? ஆமாம், நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. மெயின் ரூம்ஸு ஓடப்பு தூங்கணும். அப்போ தான் எனக்கு எனர்ஜி கிடைக்கும், எல்லாரையும் காப்பாற்ற முடியும். யூ கேன் ஸ்லீப் ரைட் நோவா? ஏன்டா ஆளுங்க அமைச்சிட்டு தூங்கவும் விடாமல் வேலை செய்ய சொன்னால் நான் எனக்கு எப்படி எனர்ஜி இருக்கும்? எப்படி அவங்களெல்லாம் காப்பாற்றுவேன்? மனுஷங்களாட நீங்களாம். சரி மூடிடுவோம். இந்த கிராக் விழுந்ததெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மூட சொல்கிறான். மூடிடுவோம். முடிஞ்சிச்சு. சரி தூங்கு. நன்றி. எடுத்துட்டான். ஓகே மூடு. எவனுமே வரக்கூடாது. பிச்சு போடு. இவனடா தூங்கிட்டே இருக்கான். லோ எனர்ஜி இல்லை, அதனால் படுத்தாலே தூங்கிடுறான் போல பையன். இந்த பிங்க் ரூமில் முடித இருக்கு. ஓகே நான் சபா எப்போ இவ்வளோ பெரிய கண்ணாடியாடா உடச்சிட்டு வருவான்? அப்பா இவன் தான் அந்த யோ அவன் பேரே அதாங்க. நம்மளோட ரோப்ளாக்ஸ் கேரக்டர் பேர் வந்து பிளேயர் 456. ஸ்குவிட் கேம் விளையாடுறவங்களுக்கு தெரியும். ஸ்குவிட் கேம் சீரீஸை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் பிளேயர் 456 யாருன்னு. ஒரு கீழே ஏதாவது உடஞ்சிருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் போயிருக்கானுங்க. நமக்கு கொஞ்சம் வேலை கம்மி போல இருக்கு. இந்த பேஸ்மெண்ட்டை மூட முடியுமா? இல்லை, மூட முடியல. சரி வா போவோம்.
யூ டிடன் ஓகே ஜாப் பட் ஓகேவா டேய் என்ன தூங்கவும் விடாமல் வேலையை வாங்கிட்டு ஓகே ஜாப் ஆமாம் ஃபைசல் லோ கிங்ஸார் ஓ இவனுக்கு தான் இந்த வீட்டை நிறைய காப்பாற்றிருக்காங்க ஆமாம் நான் ஏன்டா ஒருத்தனை நான் கொன்னேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இவனுக்கு மட்டும் காப்பாற்றினான் வாவ் இட் காட் லேட் ஃபாஸ்ட் எவனா வரானா ஓ 3 பீஸ் பீஸா தான் இருக்கா ஐயோ நான் எங்கேன்னு போவேன் எனக்கு எனர்ஜி ஏற்றணுமே இந்த பக்கமா இந்த பக்கம் இல்லை வாடா பாருங்களா 3 பேர் உட்காந்துட்டான் ரைட்டு நமக்கு பீஸா கிடச்ச மாதிரி தான் நமக்கு கிடைக்காது போலயே எப்படி அந்த பீஸா எடுக்கிறது எப்படா என்ன உனக்கு மட்டும் தான் பேட் இருக்கா உனக்கு இருக்குடா வா சிங்கிள்ஸ் வைப்போம்மா புரியடா இன்னும் சரியா வை அவ்வளோதான் நீ செத்துருவேன் நான் அடித்தா நீ செத்துருவேடா பீஸாவை தூக்கிட்டான் ப்ரோ எனக்கு வெறியாக வருது ப்ரோ இப்போது வில்லன் வரான் ஓகே கைஸ் இஸ் பேக் வேர் இஸ் தட் லைட் கம்மிங் ஃப்ரம் எங்கே லைட் இருக்கு எங்கடா லைட் இருக்கு வேர் அவுட் சைடு எங்கடா லைட்டு எங்கடா லைட் இருக்கு ஹோல்ட் தம் பேக் ஆமாம் இங்கே லைட் வருது கெட் டு யுவர் ரூம்ஸ் அண்ட் கோ டு பெட் ப்ரொடெக்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் என் ரூமில் எவனுமே இல்லைடா அடி என் ரூமில் நான் ஒருத்தன் தான்டா இருக்கேன் நான் எப்படி ஒரு நாயுமே இல்லையா சரி தூங்குவோம் எனர்ஜியாஸ் கிடைக்கும் என்னடா தூங்க மாட்டேன் டேய் எந்திரா டேய் நீ அவன் செத்துட்டான்டா அபிலாஷே வந்துட்டான் எந்திரா வெட்டுறா டேய் 2 பேரா இல்லை நான் எப்பறம் ஒரு ஆள் 2 பேரும் சமாளிக்கிறது டேய் நீ ஏன்டா வர போடுறவனை நீ ஏன்டா அவ்வளோதான் முடிச்சு விட்டானுங்க அவ்வளவுதான் முடிச்சுட்டானுங்க ஸோ என்ன தான் எனக்கு 29 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் நான் அவங்களுக்கு சொன்ன வாக்கை நான் மீற மாட்டேங்க ஸோ இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம் இனிமேல் நான் சாட்டர்டே சண்டே மட்டும் வீடியோ போடலான்னு இருக்கேன் ஓகே கைஸ் அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பை அப்புறம் என்ன வீடியோ போடலான்னு நான் யோசித்து போஸ்ட் போடுறேன் போஸ்ட் போட்டால் யாரும் லைக்கே பண்ணுற மாட்டீங்க அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க பை ஃப்ரம் யுவர் பேட் பாய்